ஹலோ கைஸ், நான் தான் உங்களை ஆர்கே. இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோன்னா, நம்ம என்ன படம் பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதனால் ஃபஸ்ட்டு பேசிடுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தை ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் ஒரு லெவலுக்கு போயிருக்கு, அவ்வளோ பெருசாக ரீச் ஆகிருக்கு இதுக்கு முன்னாடி அப்படின்னா அதுக்கு காரணமும் இந்த படம் தான். அவ்வளோ ரீச்சில் போனோன்னே டப்புன்னு தலையிலே தட்டி உட்கார கீழே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சதும் இந்த படம் தான். இந்த கான்செப்ட் ஆஃப் மூவியை நான் மறக்கவே மாட்டேன் என் லைஃப்பில். ஆல்ரெடி முக்கால்வாசி பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, போக்கிமானோட மூவி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னடா திருப்பி போடுறான்னு கேட்டிங்கன்னா, போக்கிமானுக்கு முன்னாடி போட்டதில் சீரீஸுக்கு மட்டும்தான் காப்பி எடுத்து வந்துச்சு. மூவிக்கு வரல. ஓகே, மூவியாச்சும் ட்ரை பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம இன்னைக்கு போக்கிமான் இந்த மூவி ஐ சூஸ் யூ ட்ரை பண்ண போகிறோம். முன்னாடி மாதிரியும் இதுக்கும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் திருப்பி போக்கிமான் மூவிஸ் வரப்போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட தொடக்கத்திலே ஒரு பேட்டில் கிரவுண்ட், அதாவது போக்கிமான் லீகோட ஃபைனல்ஸை தான் காமிக்கிறாங்க. பிளாஸ்டர்ஸ்க்கும் பீனஸாருக்கும் தான் பேட்டில் நடக்குது. பேட்டில் வெறித்தனமாக போயிட்டு இருக்கு. அதில் யார் ஜெயிச்சான்லாம் காமிக்க மாட்டாங்க. இது ஒரு டிவி ப்ரோக்ராம். அப்போ தான் நம்ம பேக்ரவுண்டில் வந்துட்டு நம்ம ஹேஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவன் பேர் தான் ஹேஷ் கெச்சப். இவனுக்கு 10 வயசு ஆகுது. இவன் பேரட்டவுனில் இருக்கான். இது கேண்டோ ரீஜனில் இருக்குது. நாளைக்கு அவனோட போக்கிமான் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறான். அவனோட ஸ்டார்டிங் போக்கிமான் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அடுத்த நாள் காலையில் வெறியுது. பையன் நைட்லேயே கணவனெல்லாம் கற்பனை கண்டுட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிருச்சு. அவன் போக்கிமானை சூஸ் பண்ணுறதுக்கான டைமும் வந்துருச்சு. அவன் இன்னும் எந்திக்கல. அம்மா தான் போய் எழுப்பிடுறாங்க. அச்சோ ஏமா எழுப்பிடலன்னு சொல்லிட்டு அலையில் அடிச்சுட்டு ட்ரெஸ்ஸை கூட மாற்றாம நேராக ப்ரொஃபஸர் ஓக்கு போய் பார்த்துட்டு, ப்ரொஃபஸர் ஓக்கு என்னோட போக்கிமான் எங்க அடிச்சுன்னு சொல்லிட்டு கேட்பான். இதனால் லாஸ்ட்டு வா போய் பார்க்கலான்னு அவன் ஆசைப்பட்டு போன 3 போக்கிமான்ஸுமே இதுக்கு முன்னாடி வந்த 3 ட்ரைனர்ஸ் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்குடர், புல்பசார், சாமண்டர், இந்த 3மே சூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து என்ன போக்கிமான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்று இருக்குது, பட் அது வேணாடின்னு ஆஷ் இல்லை எனக்கு எதாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னுவான். என்னன்னு பார்த்தா நம்ம அதை பிக்காச்சு, அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு வரும். இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இதான் வேணும், நான் இதே சூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தூக்கி வச்சு கையில் வச்சிருப்பான். அதுக்குள்ளே பிக்காச்சுக்கு பிடிக்காது, டப்புன்னு ஷாக் அடிச்சிடும். இது போக்கி பால்குள்ளே வாடுன்னு சொல்லிட்டு போக்கி பாலையும் தூக்கி போடுவான். அதுக்குள்ளேயும் வராது. திருப்பி போக்கி பால் இவன் மூஞ்சில் அடிக்கும். சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அதுக்குள்ளே ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருவாங்க. இந்த அவன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் மாதிரி அவன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவான். என்னன்னு பார்த்தா பிக்காச்சு கையை கட்டி தரத்தனை எழுத்துட்டு போயிட்டு இருப்பான். அவனு எவ்வளோ பேச ட்ரை பண்ணுவான். பிக்காச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னுவான். பிக்காச்சு ஒன்றுமே கண்டுக்காது. அந்த நேரம் பார்த்தா ஒரு பேஞ்சி இருக்கும். நான் பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிப்பான். பட் அந்த பேஞ்சி போக்கி பால்குள்ளேருந்து வெளியே வந்துடும். பிக்காச்சு வேற சிரிச்சுட்டு இருக்கும். கல்லை வச்சு அடிச்சாச்சு பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கல்லை வச்சு அடிப்பான். பட் அது வேற ஒரு போக்கிமான் மேலே பட்டுரும். அந்த கல் நேராக போய் ஸ்பீரோ மேலே பட்டுரும். அது நேராக போயிட்டு அதோட மொத்த கூட்டத்தையும் கூட்டு வந்துடும். ஸ்பீரோ என்ன நினச்சிக்கணும், பிக்காச்சு தான் நம்ம அட்டாக் பண்ணிச்சு நினச்சிக்கும். அதுவே பிக்காச்சு துரத்திக்கிட்டு இருக்கும். ஹேஷ் தான் பிக்காச்சு காப்பாற்றி ஓடி போய் ஒரு ஆறு மாதிரி இருக்கும். அந்த ஆற்றுல குதிச்சிருவான். அப்படி குதிச்சு எஞ்சி வந்தாலும் இப்பயும் துரத்துங்க. அவனும் கண்டுக்காம அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பான். மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிடும். பிக்காச்சுக்கு வேற ரொம்ப அடிபட்டுரும். ஒரு கடத்து மேலே ஹேஷ் எல்லாம் எங்கேயுமே ஓட முடியாது. பொத்து நிக்கலும் வந்துடும். பிக்காச்சு கிட்ட பிக்காச்சு நீ இந்த போக்கி பால்குள்ளே வந்தாலும் ஒன்றால் சேஃபாக இருக்க முடியும் வா அப்படின்னு சொல்லிட்டு பிக்காச்சு ரொம்பவே டயர்டாக இருக்கும். அது பக்கத்தில் போக்கி பால் வச்சுட்டு வாங்க நீங்கள் அட்டாக் தானே பண்ணணும், என்ன அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்பான். இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஸ்லோமோ. பிக்காச்சு அப்படியே ஸ்லோ மோல ஏஞ்சி வந்து அவன் ஷோல்டர் மேலே இருந்து எகிரி ஒரு பெரிய தண்டரை போட்டு அங்கே இருக்கிற எல்லா போக்கிமான்ஸும் அப்படியே பறந்து திருப்பி போயிடுங்க. அதுக்கப்புறமா 2 பேருக்கும் நல்லா ஒத்து போகும். 2 பேருமே சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நேரம் பார்த்தா அவங்க ஒரு லெஜெண்டரி போக்கிமானை பார்ப்பாங்க. அதான் ஓஹோ. அது அப்படியே பறந்து போகும்போது அதுக்கிட்ட இருந்து ஒரே ஒரு இதழ்கள் மட்டும் இவன் ஹேஷ் கிட்ட வரும். அது பார்க்க ரொம்பவே கலர்ஃபுல்லாக பிரைட்டாக இருக்கும். இவனும் அதை வச்சுப்பான். அப்படியே படத்தோட டைட்டில் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறானுங்க. அப்படியே ஒரே பாட்டில் பணக்கார ஆகிற மாதிரி ஒரே பாட்டில் இவங்களோட ட்ரைனிங் ஜேர்னி எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. இவங்கெல்லாம் அப்படியே பேட்டில் போட்டு நிறைய போக்கிமான்ஸை பிடிக்கிறாங்க, நிறைய போக்கிமான்ஸை விடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஜிம்மில் பேட்டில் போட்டுக்கிட்டு இருப்பான். அதுலேயும் ஜெயிச்சிருவான். அவனோட 3வது பேட்ச் வாங்கிடுவான், ரெயின்போ போய் மேட்ச். 8 பேட்ச் ஜெயிச்சு அவனோட போக்கிமான் லீகில் கலந்துக்க முடியும். அப்படியே ஜெயிச்சு முடிச்சுட்டு போக்கிமான் சென்டரில் இருப்பான். அவங்க அம்மா வீடியோ காலில் கழிவுகளே ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் ஒரு 2 பேர் 3 பேர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவனை யாரா சாமி இவன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல 2 பேருக்கு நமக்கு இன்ட்ரோ கொடுப்பாங்க. ஒருத்தர் என்னன்னா வெர்டி, இன்னொருத்தர் என்னன்னா சோரல். இந்த இடத்துல வாண்டட் போஸ்டர்ஸ் இருக்கும். வாண்டட்னால யாரும் தெரிஞ்சிருக்கும், டீம் ராக்கெட்ஸ் தான். அதே இடத்துல தான் டீம் ராக்கெட்ஸ் கெட்டப்பை மாற்றி நியூஸ் பேப்பர் வச்சு மூஞ்ச மரத்தில் உட்காந்துட்டு இருப்பானுங்க. ஒருத்தன் அந்த இடத்துக்கு அவனோட போக்கிமானை கூட்டு வந்துடுவோம். ரொம்பவே அடிபட்டிருக்கும். என்னாச்சுன்னு கேட்கும்போது என்டி கூட பேட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவான். என்டின்னு ஒன்றுமே எல்லாருமே கூட்டம் கூட்டுருவாங்க. என்டிங்கிறது ஒரு லெஜெண்டரி போக்கிமான், ரொம்பவே டஃப்பான போக்கிமான். அது எங்கே இருக்குன்னு கேட்டால் காட்டில் இருக்குன்னு எல்லாருமே போட்டி போட்டு அது கூட பேட்டில் பண்ணுறதுக்காக கிளம்பிடுவாங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த 2 பேருமே அங்கே தான் இருப்பாங்க. வெர்டியோட போக்கிமான் வந்து பிப்பிளப் இருக்கும். ஆஷோட போக்கிமான் பிக்காச்சு, அதுக்கப்புறம் சாரலோட போக்கிமான் லுக்காரியோ. 3 பேருமே சேர்ந்து இந்த என்டி கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க.
என்டி எவ்வளோ பெரிய பொறுக்குவானா ஈஸியாக அவங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிடும். என்டி அவங்ககிட்ட ஈஸியாக தப்பிச்சு போயிடும். அப்போ அந்த இடத்துல சாரல் வந்துட்டு சீக்கிரமாக நீங்கள் ஒரு பதங்க இடந்துடணும், ஏன்னா மழை வர போதுன்னுவான். ஆஷ் உடனே பங்குனி வெயில் பல்ல காட்டிட்டு அடிக்குது, இந்த நேரம் இப்போ மழை பெய்ய போகுதுடா லூசா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பட் அவன் சொன்ன மாதிரி கரெக்டாக மழை வந்துடும். சரி மழை வரதுக்கு முன்னாடி ஒரு பேட்டில் போட்டுருமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேட்டில் போட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா ஹேஷும் அதுக்கப்புறம் அந்த வேர்ட்டியும் இவங்க பேட்டில் போடுறாங்கிற பேரில் அம்மா கிட்ட ஆனெக்ஸை தெரியாமல் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அது என்ன துரத்திட்டு வந்துட்டு இருக்கும். ஆனெக்ஸ் என்னன்னா விடாமல் இவங்களை போட்டு துரத்திக்கிட்டே இருக்கும். ஹேஷ் ஒரு கடத்தில் ஆனெக்ஸ் முன்னாடியே போய் எகிரி நின்று குதிச்சுட்டு அப்புறம் ஆனெக்ஸ் நான் உன்னை தொந்தரவு பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியாம தான் பண்ணேன், இந்த மாதிரிலாம் நீ துரத்துறது தப்பு அப்படின்னு சொல்லுவான். ஆனெக்ஸும் அதை புரிஞ்சுக்கிட்டாடி அமைதியாக போயிடும். அது போனதுக்கு அப்புறமா அந்த பையன் சாரல் சொன்ன மாதிரி மழை வர ஆரம்பிச்சிடும். ஓகே எங்கேயாச்சும் ஒதுங்கிறதுக்கு இடம் வேணும்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே காட்டுக்குள்ளே ஓடிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஓரமாக சேர்மன் ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துட்டு இருக்கும். ஸோ ஹேஷ் போயிட்டு எதுக்கு இப்படி உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆனால் அந்த சேர்மன் கண்டிருக்காம அந்த பக்கம் ஒருத்தர் வருவான் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு அவன் தேடி ஓடிக்கிட்டு இருக்கும். அவன் தான் அவனோட ஓனர் போல. ஆனால் அவன் பார்த்துட்டு நீ எனக்கு தேவையே இல்லை, நீ சரியாகவே அட்டாக் பண்ண மாட்டேங்கிற, நீ எனக்கு வேஸ்ட்டு, நீ இங்கே கடாடின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவான். அவன் வந்துட்டு நான் ஸ்ட்ராங்காக இருக்கிற போக்கிமான்ஸ் தான் என் கூட இருக்கும், வீக்காக இருக்கிற போக்கிமான்ஸ்லாம் என் கூட இருக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுவான். சார்மன்றும் ரொம்பவே டயர்டாக இருக்கும், ரொம்பவே வீக்காக இருக்கும், அதோட ஃப்ளேம் வேறு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். சரி வேறு வழி இல்லாமல் ஹேஷ் தான் தூக்கிட்டு போவான். தூக்கிட்டு நேரம் ஒரு குகைக்குள்ளே போவான். அந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம சாரல் அடி நெருப்பு மூடிட்டு உட்காந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அந்த சாரல் தான் நம்ம சேர்மன் இருக்க அப்படியே மருந்தெல்லாம் கொடுத்து கொஞ்ச நேரம் தூங்க வைப்பான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகும். நைட்லாம் சரியான மழை, காற்று மழை அப்படி அடிக்கும். அவங்களாம் அந்த குகைக்குள்ளேயே தான் தங்கியிருப்பாங்க. இப்படி அவங்க நைட் அந்த மலைக்கு நடுவில் உள்ள குகைக்குள்ளே இருக்கும்போது என்டி அந்த இடத்துக்கு ஒரு சில போக்கிமான்ஸ் கூட்டிகிட்டு வரும். அதுங்க கூட்டிகிட்டு அதுங்க ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் சாரல் வந்து ஹேஷ் கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவோம். ஹோஹோ தான் என்டி அப்புறம் இது இன்னொரு 2 உயிரங்களுக்கு வாழ்க்கையே கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லுவான். ஹோஹோங்கிறது ஒரு லெஜெண்டரி போக்கிமான். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹேஷ் கூட பார்த்தோம். ஸோ அதுதான் பழங்காலத்தில் மக்கள் எல்லாமே ஓஹோ கூட பேசுறதுக்காக ஒரு மிகப்பெரிய கோயில் மாதிரி எழுப்பி வச்சிருப்பாங்க. ஸோ அது மூலியமாக தான் ஓஹோ கூட பேசுவாங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா இயற்கை சூழல்னால அந்த பில்டிங்கே இடிஞ்சு உழுவுற நிலைமைக்கு ஆயிடுது. அந்த நேரத்தில் தான் ஓஹோ பேரே வைக்காத ஒரு 3 உயிரினங்களை கிரியேட் பண்ணி அதுக்கு மூலியமா இந்த பில்டிங்கை காப்பாத்துது. அந்த 3 உயிரினங்கள் என்னென்னா ரைக்கோ, என்டி அண்ட் ஸ்வீகோ அப்படின்வான். அந்த நேரத்தில் தான் சாரல் வந்து ஓஹோவோட பிக்சரை காம். ஓ இந்த போக்கிமான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். என்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த போக்கிமான் தான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் இதோட விங்ஸ் வந்து எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லுவோம். சரலாம் இதை பார்த்துட்டு வாயை பொழந்துருவான். ஓஹோக்கு எந்த ஒரு பீப்புளை பிடிச்சிருக்கோ அவங்ககிட்ட தான் அந்த இது தரும், லீஃபை தரும். இதோட பேர் வந்து ரெயின்போ லீஃப் அப்படின்னு சொல்லுவான். அதனால் பற்றி என்டி வேறு இதை பார்த்துட்டு இருக்கோம். என்டிக்கு பின்னாடி ஒரு ஷேடோ போக்கிமான் வந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கும். இதோட பேர் என்னன்னா மார்ஷாடோ. இப்படி அந்த பேசிக்கிட்டே அந்த நைட்டு முடியுது. அடுத்த நாள் காலையில் பார்த்தா மழை எல்லாமே வெடிச்சு போயிட்டு நல்லா வெயிலாம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாரையும் முழிச்சிட்டு இருக்காங்க. சேர்மன் இருக்கும் ஓரளவுக்கு உடம்புலாம் சரியாயிடுச்சு. அதுக்கு பின்னாடி இருக்கிற வாலில் கூட ஃப்ளேம் நல்லாவே வந்துட்டு இருக்கு. ஹேஷ் உடனே சேர்மன் கிட்ட போயிட்டு நீ எங்க கூட வரியா, நீ நானும் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். சேர்மன் ஒரு செகண்ட் அவனோட பழைய ஓனர் ஞாபகம் வரும். அதுக்கப்புறமா சேர்மன் போனவனை பற்றி எதுக்கு கவலை பண்ணுன்னு சொல்லிட்டு ஹேஷ் கூட வர ஒத்துக்கும். அவனும் பொங்கி படம் எடுத்து பிடிச்சிப்பான். ஸோ இவங்களும் அப்படியே வெளியே வருவாங்க. வெளியே பார்த்தா ரெயின்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹேஷ் கிட்ட அந்த ரெயின்போ ரிங் விளையாடி ஜொலிக்க ஆரம்பிக்கும். இவனும் எடுத்து பார்த்தா இன்னும் ரொம்ப ஜொலிக்கும். என்னன்னா ரெயின்போ எங்க முடியுதோ அங்கதான் ஓஹோ இருக்கும். ரெயின்போ நம்மளுக்கு வழிகாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாரல் சொல்லிட்டு இருப்பான். அந்த ரெயின்போ எங்க முடியுதுன்னு பார்த்தா ரைசன் மவுண்ட் ரேஞ்சுங்கிற ஒரு மலை இருக்கும். ஹேஷ் உடனே சரி ஓகே நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம், நான் அங்கே தான் போகிறேன் அப்படின்வான். இதெல்லாம் வந்து மார்ஷோட வந்து பின்னாடி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கும். சாரலும் அவனும் ஒரு ப்ரொஃபஸர் ஆகணும்னு தானே ஆசைப்படுவான், சயின்டிஸ்ட் ஆகணும் தானே ஆசைப்படுவான். சரி நானும் வரேன் அப்படின்வான். இப்போ வேர்ட்டியும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு 3 பேருமே அவங்களோட ஜேர்னியை தொடங்குறாங்க. இதை வந்து வழக்கம் போல டீம் ராக்கெட்ஸ் தூரத்தில் வந்து ஒட்டுக்கிட்டா இருப்பாங்க. அப்போ ஓகே நம்ம அந்த போக்கிமான்ஸையும் பிடிக்கிறோம், அந்த ஓஹோவும் பிடிக்கிறோம்னு சொல்லிட்டு பிளான் போடுவாங்க. ஸோ அப்படியே ஜேர்னியில் போகிற வழியில் நம்ம கேட்ரிபி வச்சு பேட்டில் போட்டுருப்பான். பட் அந்த பேட்டிலுக்கு நடுவிலேயே அது எவால்வ் ஆக ஆரம்பிச்சிடும் மெட்டாபாட்டா. அப்படியே நைட் ஆகுது எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. பட் வேர்ட்டி மட்டும் தனியாக உட்காந்து ஃபோனில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுத்த ஃபோட்டோஸ்லாம் ஜாலியாக பார்த்து சிரிச்சுட்டு இருப்பா. அப்படி ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது திடீர்னு அவங்க அம்மா கூட எடுத்த ஃபோட்டோ வந்துடும். அவளுக்கு அவங்க அம்மாவோட ஞாபகம் வந்துடும். ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. அந்த நேரத்தில் அவளுக்கு ரொம்பவே பிடிச்ச அந்த 3 லெஜெண்டரி போக்கிமான்ஸில் ஒன்றான ஒரு போக்கிமானை பார்ப்பா. வேற எந்த போக்கிமான் இல்லை, ஜூசின்ற வாட்டர் டைப் போக்கிமானை தான் பார்ப்பா. அடுத்த நாள் காலையில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவள் பார்த்த போக்கிமான்ஸை பற்றி சொல்லிட்டு இருப்பா. ஸோ அப்படியே அடுத்த நாள் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஒரு சிட்டியில் போயிட்டு பேட்டில் போடுவாங்க. ஸோ ஆஷும் இன்னொருத்தவங்களும் சேர்மண்டருக்கும் ஜிகிலி பாப்புக்கும் தான் போட்டி நடக்கும். ஸோ அதில் சேர்மண்டர் ஈஸியாக ஜெயிச்சிடும். அந்த சார்மண்டர் அந்த பேட்டில் முடிஞ்சோடனே எவால்வ் ஆகி செமேலியானா மாறிடும். அப்படியே அன்றைக்கி நைட்டாவது போக்கிமான் செக்டரில் தங்கியிருக்காங்க. அப்போ அவங்க அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க 3 பேருமே. அதுக்கப்புறமா சாரல் மட்டும் தனியாக போய் லைப்ரரியில் போயிட்டு அந்த ஓஹோங்கிற லெஜெண்டரி இதை பற்றி புக்கு படிச்சுட்டு இருக்கான். அதில் ரெயின்போ ஹீரோ, அதுக்கப்புறம் அதை பற்றி ரிசர்ச் பண்ணுற ப்ரொஃபஸரோட ஃபோட்டோ எல்லாமே போட்டிருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு ஹேஷும் அப்புறம் வேர்ட்டி வந்து என்ன ஏதாச்சும் கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாவா, முன்னாள் காலத்துலலாம் மக்களும் போக்கிமானும் ஒன்றிணைந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இது வந்து ஓஹோ வந்து பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ தான் ஹார்ட் ஆஃப் ஈவிலுங்கிற இது பரவுச்சு.
யாராச்சும் கெட்ட எண்ணம் உடையவங்க இந்த ரக்கையை தொட்டு அதோட கலர் வந்து அடி ஃபுல் அண்ட் ஃபுல் வேனிஷ் ஆகிடும், ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் ஆகிடும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ ஹேஷ் அவனோட எடுத்து பார்ப்பான், பட் அவன் இன்னும் வேனிஷ் ஆயிருக்காது. ஸோ நல்ல மனசு இருக்கிறவங்க கிட்ட அந்த விங்ஸ் இருந்தால் ஸோ அது வந்து நல்லா கலர்லாம் இருக்கும். கெட்ட மனசு இருக்கிறவங்க கிட்ட அது பிளாக்காக இருக்கும். இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்குது எல்லாத்தையுமே கிராஸும் நம்ம ஒரு இது பார்த்தோம்ல, அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பான். ஸோ அதுக்கப்புறமா ஹேஷும் அப்புறம் பீகாச்சு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ட்ரெயினர் ஸ்டோலாக்ஸ் 2 பேரும் பேட்டில் போட்டுட்டு இருப்பாங்க. அதில் ஹேஷ் பீகாச்சு ஜெயிச்சிருவாங்க. அடுத்தது ஹேஷ் கூட போட்டி போகிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நம்ம வெட்டி போகலான்னு பார்த்தா, பட் அதுக்குள்ளே கிராஸ் வந்துட்டு நான் போட்டி போடுறேன், ஆமாம் நீ அந்த சேர்மன்ற எழுத்து நீ வச்சுக்கிட்டியாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருப்பான். ஆமாம் இப்போ உன் கூட பேட்டில் போட போகிறதும் அது கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு சிறுமையில் என்ன வெளியே வாடுன்னு சொல்லுவான். கிராஸ் உடனே என்ன பண்ணுவான்னா இன்சிடென்ட் வெளியே எடுக்குவான். 2 பேருக்கும் பேட்டில் ஸ்டார்ட் ஆகும். சண்டை வெறித்தனமாக வேறு லெவலில் போயிட்டுருக்கும். ஸ்டார்டிங்கில் இன்சிடென்ட் அடி வாங்கும், பட் அதுக்கு அடி வாங்கினா தான் அதோட பவரே இன்னும் கொஞ்சம் கெயின் ஆகும். அதனால் கிராஸ் இன்சிடென்ட்டோட வச்சு சேர்மீலியனை போட்டு பொழந்து கட்டி அடித்து நாக் அவுட் பண்ணுறான். ஸோ இந்த போட்டியில் தோற்றதுனால அவன் வேறு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு போயிடுவான். ஹேஷுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். இப்போ அவனை எல்லாருமே எப்படி சொல்ல அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இப்போ நீ இந்த மாதிரி தோற்றதுக்கெலாம் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அவசரப்பட்டு பீகாச்சு இருந்தால் ஜெயிச்சிருக்கோம்ல, சேர்மன் இருந்தால் தோத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிடுவான். அப்போ அவனோட நிழலில் அந்த மார்ஸோட வந்துட்டு போகும். ஸோ அவனுக்குள்ளே அந்த ஈவில் ஹார்ட் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துகிட்டு இருக்கு. ஸோ அவனும் கோச்சிக்கிட்டு அப்படியே தூரமாக ஓடி போயிடுவான். பீகாச்சும் பின்னாடி வரும், பட் பின்னாடி வராதுன்னு சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் ஒரு ஓரமாக மரத்தில் உட்காந்துட்டு இருப்பான். அந்த நேரம் பார்த்து மார்ஸோட வந்து அவன் மைண்டுக்குள்ளே பூந்து அவனை ஃபுல் அண்ட் ஃபுல் பிரைட்னஸ் பண்ணிட்டு இருக்கும். என்னன்னா அவனை பொறுத்த வரைக்கும் போக்கிமான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அவனோட வாழ்க்கை ரெகுலர் வாழ்க்கை மாறிடுச்சுன்ற மாதிரி போயிட்டு இருக்கும். கனவுல ஸ்கூலுக்கு வந்திருப்பான், பசங்க படிச்சுக்கிட்டு இருப்பான், ஹோம் ஒர்க் எழுதியிருக்க மாட்டான். அந்த வேறு நல்ல வேறு பீக்காச்சு வர வந்துட்டு போகும். அது அவனுக்கு என்னதுன்னு கூட தெரியாது. என்னதான் அவன் ஹீவலாக மாறினாலும் அவனுக்குள்ளே இருக்கிற நல்ல குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை நல்லவனாக மாற்றிக்கிட்டு இருக்கு. பீக்காச்சு வேறு கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு இந்த லைஃப் வேணாம், நான் ஜேர்னி பண்ணணும், இதுக்கப்புறம் உலகத்தில் என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஷோட மனசு தூண்டிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படியே எகிரி குதிச்சு பீக்காச்சு பிடிக்கிறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கலர் உலகத்துக்கு வரான். இதுக்கு முன்னாடி ஹீவலாட்டடாக இருந்தாமல் இப்போ நல்ல ஒரு இதயம் உள்ள மனிதனாக மாறிவிட்டான். அதுக்கப்புறமா இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வந்துடுவான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே தேடி வந்திருப்பாங்க அவனை. அதுக்கப்புறமா அவனும் சேர்மேன்ட்ட கேட்ட சாரி கேட்டு ஒரு இடத்துல கேம்ப் ஃபயர் எடுத்து உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்படி கேம்ப் ஃபயர் எடுத்து உட்காந்துட்டு இருக்கும்போது தான் சாரல் ஒரு கதைகளை சொல்லுவான். நான் போக்கிமான்ஸோட ஃப்ரெண்டாகவே இருக்க மாட்டேன் ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போவான். சின்ன வயசில் அவன் ஒரு பனி சர்வில் மாட்டிப்பான். அந்த இடத்துல லக்ஸரிங்கிற அவனோட போக்கிமான் தான் வந்து அதோட உயிரை பணைய வச்சு அவனை காப்பாற்றும். போக்கிமான்ஸுக்கு நார்மலாகவே குளிர்னு ஆகாது, பட் அவனுக்காக ஓனருக்காக குளிரை தாங்கிக்கிட்டு அவனை காப்பாற்றும். பட் அந்த போக்கிமான் இறந்து போயிடும். ஸோ அதனால தான் நான் எந்த போக்கிமான்ஸ் கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப்பே வைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்படி அவங்க இருக்கும்போது அந்த மார்ஷோட வந்து போகும். பட் அதுக்குள்ளே பீக்காச்சு அதை பார்த்துட்டு இருறா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய தண்டர்போல்ட் ஒன்று விடும். பட் அது வந்து மரத்தில் இருக்கிற ஒரு போக்கிமான்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறோம். பிரைமரி போக்கிமான்ஸ்லாம் வந்து ஹேஷ் அப்புறம் மற்ற எல்லாரையும் தூக்கி போட்டு விளாண்டுட்டு இருக்கும். ஹேஷ் உடனே எஸ்கேப் ஆகிட்டு மெட்டப்பாட்டை வச்சு அந்த ஸ்ட்ரிங் மூலியமாக எல்லாரையும் கட்டி போட்டு இவனுக்கு ஈஸியாக எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருப்பாங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது மெட்டப்பா கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ ஆகி பட்டர்ஃப்ளையாக மாறிடும். ஸோ அதுக்கப்புறமா எஸ்கேப் ஆகி அவங்களோட ஜேர்னியை தொடங்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு தான் டீம் ராக்கெட்ஸ் வருவாங்க. அந்த போக்கிமான்ஸ்லாம் டீம் ராக்கெட்ஸை பிடிச்சி தூக்கி போட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களோட ஜேர்னியை காமிக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அன்னைக்கு காலையிலேயும் விடியுது. என்ன ஆகுதுன்னா ஹேஷ் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்த இடத்துல ஒரு கேர்ள் பட்டர்ஃப்ரீயை ஒரு போக்கிமான் வந்து துரத்திக்கிட்டே இருக்கு. ஹேஷ் பட்டர்ஃப்ரீ நான் ஒன்று சூஸ் பண்ணுற போய் அதை காப்பாற்றிடணும். பட்டர்ஃப்ரீயும் வந்து அப்படியே ஒரு பொண்ணை காப்பாற்றுற பெரிய ஹீரோ மாதிரி வந்து நின்றுட்டு இருப்பாப்புல. அதே மாதிரி பட்டர்ஃப்ரீயும் அந்த போக்கிமான் கிட்ட இருந்து காப்பாற்றிடும். அதனால 2 பேருக்கு இடையே கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆக ஆரம்பிச்சிடும். ஹேஷும் சரி ஓகே நீங்கள் உங்கள் கூட்டத்தோட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா போ அப்படின்னு சொல்லிட்டு அதை அனுப்பிவிட்டாடியே அவங்களோட ஜர்னி கண்டினியூ பண்ணுவான். எப்படியும் ஒரு வெளியே அந்த மவுண்டனையும் கண்டுபிடிச்சிருவான். அதே மாதிரி அந்த விங்ஸும் அவங்களுக்கு அந்த டைரக்ஷனில் தான் காமிக்கும். சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அந்த மவுண்டன் நோக்கி போயிட்டு இருப்பாங்க. இது வந்து டீம் ராக்கெட்ஸ் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு ஈவினிங் அது பட்டர்ஃப்ளை கூட்டமே அங்கேருந்து வேறு இடத்துக்கு போயிட்டு இருக்குங்க. ஸோ ஹேஷுக்கும் வேறு வழி இல்லை, அவனுக்கு அந்த போக்கியமான அவங்க கூட அனுப்பி தான் ஆகணும். ஹேஷு ரொம்ப சோகமாக சரி பட்டர்ஃப்ளை எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட அந்த பட்டர்ஃப்ளை அனுப்பி வைப்பான். ஸோ அந்த நேரம் பார்த்து பீகாச்சு கிட்ட லைட்டாக அடி எலக்ட்ரிக் ஷாக்கெல்லாம் வரும். என்னென்னு பார்த்தா மேலே ரைக்கோ இருக்கும். ஸோ அது ஒரு எலக்ட்ரிக் டைப் லெஜெண்டரி போக்கிமான். ஸோ அந்த 3 போக்கிமானில் ஒன்று பார்த்தா அதுக்குள்ளே அந்த போக்கிமான் மறைஞ்சு போயிடும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் மலை மேலே ஏற ஆரம்பிக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மலை ஏகப்பட்ட போக்கிமான்ஸ் ஒரு மாதிரி குருன்னு இவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கோம். எதுக்கு இப்படி பார்க்குதுங்க, எதுக்கு இந்த அனிமல்ஸ்லாம் மேலே இருக்குன்னு கேட்டால் அந்த இடத்துல தான் ஒருத்தர் அதுங்கெல்லாம் ஓஹோக்காக வெயிட் பண்ணுது, ஓஹோ கிட்ட இருந்து பவர் எடுக்கிறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவார். அவர் வேறு யாரும் நம்ம சாரோட ஸ்டார்டிங்கில் ஒரு புக்கில் ஒரு ப்ரொஃபஸரோட ஃபோட்டோ பார்த்துப்போம்ல, அவர் தான் அவர் இங்கேயே வாழ்ந்து ஓஹோவை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே தான் கிராஸும் வந்திருக்கான். ஸோ அப்படியே அந்த பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு அவரும் அப்படியே மலை மேலே போயிட்டு இருப்பாரு. அப்படி போகிற வழியில் தான் மார்ஷாடோவை பற்றி சொல்லிட்டு இருப்பாரு. மார்ஷாடோ தான் உங்களை கைடு பண்ணும், அதுக்கு இல்லாமல் நீங்கள் ட்ரூ ஹார்ட்டடா இல்லைனா ஹீவல் ஹார்ட்டடான்னு சொல்லிட்டு அதுதான் டெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. வந்து நான் பார்த்தா அடியே லைட்டாக கொஞ்சம் வீடியோ என்னன்னா மேலே ஹேஷோட அந்த ரெயின்போவை அப்படியே ஜொலிக்கும். இவனும் அந்த
விங்கு எடுத்து வெளியே வைப்பான். அதுலேருந்து போகிற ரைட்ஸ் வந்து அங்கேருந்து போயிட்டு நேராக அங்கே ரெயின்போ ஃப்ளவர்னு இருக்கும். ஸோ நிறைய கிறிஸ்டல் மாதிரி இருக்கும். அது மேலே பட்டு அந்த இடமே அப்படியே ஜொலி ஜொலி ஜொலின்னு இருக்கும். ரொம்ப பளபளப்பாக இருக்கும். இவங்க போக வேண்டிய இடமே அங்கே தான். பின்னாடி டீம் ராக்கெட்ஸு கஷ்டப்பட்டு வந்துட்டு இருப்பாங்க. இவனுங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ அப்போ தான் சரவல் சொல்லுவான், நீ தான் அங்கே இடத்துல போயிட்டு அந்த ரெயின்போ இங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லுவான். பட் அவன் போகிறதுக்குள்ளே கிராஸ் வந்து நடுவில் நின்றுட்டு நான் தான் வைக்கணும், ஏன்னா ஓஹோ கூட ட்ரைனிங் பண்ணுறதுக்கு பேட்டில் பண்ணுறதுக்கு நான் தான் தகுதியான ஆள், ஸோ நான் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ தோத்தாங்கொழிக்கிட்ட இருக்கிற போக்கிமான்ஸ் எல்லாம் இங்கே பேட்டில் போகிறதுக்கு தகுதியே இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டேமேஜ் பண்ணுறான். அந்த இடத்துக்கு மார்ஷோடும் வந்து நீங்கள் எப்படி பேட்டில் பண்ணுறீங்க நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே மேலே போய் நின்றோம். ஹாஷும் சர்மன் என்னை வெளியே விடுவான். பேட்டில் வெறித்தனமாக போயிட்டு இருக்கும். ஸோ இப்படி வெறித்தனமாக போயிட்டு இருக்கும்போது இன்சினரை வச்சு ஃப்ளேம் த்ரோ யூஸ் பண்ணுவான். செர்மிலன் அதை அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் தாங்கிட்டு அந்த ஃபுல் ஃபயரையுமே கூட இழுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதோட எவால்வேஷனை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அது சேரிசார்டாக மாறிடும். ஸோ இதுக்கப்புறம் சண்டை வெறித்தனமாக இருக்கும். ரெண்டு போக்கிமானுமே ஃபயர் டைப் போக்கிமான்ஸ், அதனால பேட்டில் செம்ம ஃபயராக போயிட்டு இருக்கும். கடைசியில் ரெண்டு போக்கிமான்ஸ்மே ஃப்ளேம் த்ரோ யூஸ் பண்ணுவாங்க. ஆஷோட போக்கிமான் அது சாரிசார்ட் ரொம்ப பவரான ஃப்ளேம் த்ரோவை யூஸ் பண்ணும். இன்சிடென்ட் அதோட தாங்க முடியாது, அதாவது தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ பேட்டில் ஜெயிச்சதுனால ஹேஷ் அப்படியே பொறுமையாக நடந்து போய் அந்த விங்ஸை வைக்கலான்னு சொல்லிட்டு வருவான். அதுக்குள்ளே கிராஸ் எடுத்துட்டு நானும் தான் ஓஹோ பார்த்தேன், பட் அது எனக்கு மட்டுமே விங்ஸ் தரல, ஏன் உனக்கு மட்டும் தந்துச்சு, நானும் தான் நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்புவான். அப்போ தான் ஹேஷ் சொல்லுவான், பட் ஸ்ட்ராங் மட்டும் முக்கியம் இல்லை, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸு மேக் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், எல்லா வகையான போக்கிமான்ஸ் கூட நான் ஃப்ரெண்டாக பழகணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக தான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் வைக்கலான்னு பார்ப்பான். பட் அதுக்குள்ளே கிராஸ் அவனால் பொறுக்க முடியாது. நான் தான் ஓஹோ கூட பேட்டில் போடுவேன்னு சொல்லிட்டு அந்த விங்ஸை பிடிக்கிட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி போய் வைக்க ஆரம்பிச்சிருவான். அவன் பிடிக்கின உடனே அந்த விங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலர் மாதிரி டார்க்காக மாறிட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அவன் வச்சதுக்கப்புறமா அந்த இடமே ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டாயிடும். ஈவில் ஆட்டாட் வச்சதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஈவிலாகவே மாறிடும். இப்படி வச்சதுனால மார்ஷோட வந்து அந்த போக்கிமான்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். கிராஸையே அட்டாக் பண்ண வச்சிடும். அதனால ஜஸ்ட் மிஸ் டாக்ஸோட தான் வந்து கிராஸை காப்பாற்றும். அந்த ஈவில் பவர் அங்கே இருக்கிற எல்லா போக்கிமான்ஸ் மேலேயும் பட்டு எல்லாருமே இவங்களுக்கு ஆப்போசிட்டாக திரும்பிடுவாங்க. ஸோ அப்போ தான் அந்த பெரியவர் சொல்லுவார், நீ அந்த ரெயின்போ ரிங் எடுத்து தான் ஆகணும், ஏன்னா மார்ஷோடக்கு அதில் இருந்தால் பவர் வருது அப்படின்னு. சரி ஓகே, நாங்கள் எல்லாருமே போய் அந்த போக்கிமான்ஸை தசை திருப்போம், நீ போய் அந்த விங் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஆஷ் அனுப்பிடுவாங்க. கிராஸ் வந்து அவனோட லைக்கன்ட்ராக்கு பிடிச்சி அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஆனால் லைக்கன்ட்ராக் ரொம்பவே டார்க்காக எப்படி சொல்ல ஈவிலாக தான் நடந்துக்கும். இதுக்கப்புறம் தான் வெறித்தனமான பேட்டில் ஹேஷுக்கும் பிகாச்சு அதுக்கப்புறம் மார்ஷாடாக்கும் சண்டை வேற லெவலில் இருக்கும். சண்டை பீகாச்சுக்கும் மார்ஷாடாக்கும் வெறித்தனமாக போயிட்டு இருக்கும். அது நான் பார்த்து ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட். பீகாச்சுக்கு சரியான டேமேஜ், அப்படியே ஓரமாக வந்து படுத்து கிடக்கும். பீகாச்சு மார்ஷாடாக்கான டேமேஜ் தான். ஸோ வந்து நான் பார்த்து ஹேஷோட மற்ற ஃப்ரெண்ட்ஸும் அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாமல் அங்கேயே லாக் ஆகிடுவாங்க. ஸோ போக்கிமான்ஸ் எல்லாருமே பீகாச்சு போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் ஹேஷ் தான் வாங்கிட்டு இருப்பான். பீகாச்சு உன்னால் முடியும், நீ இந்த போக்கிபாலுக்குள்ளே போய் தான் அவனு வேறு வழி இல்லை, அப்படி உள்ளே போனால் தான் நீ ப்ரொடக்டராக இருப்ப, பாதுகாப்பாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் பார்த்து மற்ற சைடில் இருக்கிற ஈவில் போக்கிமான்ஸ் எல்லாருமே மொத்த பவரையும் திரட்டிட்டு இருக்காங்க அட்டாக் பண்ண. ஹேஷ் ஏன்ச்சுன்ட்டு இங்கே யார் கூட போட்டி போகிறீங்கன்னு தெரியல, நான் தான் வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் போக்கிமான் மாஸ்டர், முடிஞ்ச என் கூட போட்டு பாருங்க அப்படின்வான். இவங்களும் ஒட்டுமொட்டு அட்டாக்குங்க ஹேஷ் மேலே அடிக்கும். அந்த நம்ம பீகாச்சு ஹெல்ப் பண்ணலான்னு வரும். பட் ஹேஷ் அதை அப்படியே பிடிச்சி பீகாச்சு உள்ளே வச்சுக்கிட்டு இவன் மொத்த அட்டாக்குமே வாங்கிப்பான். அப்படியே ஹேஷும் பீகாச்சும் தூக்கி அடிக்கப்படுவாங்க. அந்த நாம பார்த்து அப்படியே ஹேஷ் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ண மூடிட்டு இருப்பான். பீகாச்சு ஏன் நீ உள்ளே போகல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அந்த இடத்துல தான் ஒரு கூஸ் பம்ப் சீனு. பீகாச்சு உடனே அது ஏனா அது அது ஏனா நான் எப்பயுமே உன் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்பவே டச்சிங்கான சீனு. பட் ஹேஷ்க்கு வர வழி இல்லை, போக்கிபால் எடுத்து பீகாச்சு உள்ளே வச்சிருவான். திருப்பி எல்லா போக்கிமான்ஸுமே திருப்பி ஒரு அட்டாக் பண்ணும். அதான் அங்கே மிகப்பெரிய வெடிப்பு ஏற்படும். இப்படி வெடிப்பு ஏற்பட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பீகாச்சு வெளியே வரும். ஹேஷோட கேப் மட்டும்தான் இருக்கும். ஹேஷ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே காற்றுல மறைஞ்சிட்டு இருப்பான். பீகாச்சு ரொம்பவே அழகாக ரொம்பவே க்யூட்டாக ஹேஷோட கேப் எடுத்துகிட்டு போய் ஹேஷ் மேலே வைக்கலான்னு போகும். பட் அதுக்குள்ளே ஹேஷ் அப்படியே காற்ற மறைஞ்சு போயிடுவான். ஹேஷோட கிட்ட இருக்கிற அந்த விங்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே காற்றுலேயே மறைஞ்சு போயிடும். பீகாச்சுவால் அந்த கஷ்டத்தை தாங்கவே முடியாது. அதனால அதோட கதல் சத்தம் பீகாச்சுன்னு கத்தும் பாருங்க, சரியான ஒரு பிளாஸ்ட் அந்த இடத்துல. ஸோ இப்படி பீகாச்சு கத்துனால எங்கேயோ இருக்கிற ஹேஷுக்கு அது கேட்கும். கைஸ் பீகாச்சு எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். பட் அதுக்குள்ளே அவன் ஸ்டார்டிங்கில் பார்த்தாலும் ஒரு இடம், அவனோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணால அந்த இடத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பீகாச்சு தேடி ஓடி வந்துக்கிட்டே இருப்பான். ஹேஷ் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் இருப்பான். பீகாச்சுக்கும் ஹேஷ் எங்கேயும் இருக்கான், அவன் நம்மகிட்ட தான் வருவான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஸோ அந்த இடத்துல தான் ஒரு மேஜிக்கலான விஷயம் நடக்கும். ஹேஷ் அப்படியே புதுசாக திருப்பி உயிர் பொழைச்சி வந்துடுவான். அதுக்கப்புறமா ஹேஷ் போயிட்டு அந்த ரெயின்போ விங்கை வைப்பான். ரெயின்போ விங்ஸை வச்சோடனே அந்த புதுசாக ரெயின்போ ஒன்று கிரியேட் ஆகாமல், ஸோ அந்த ரெயின்போ முடியிற இடத்துல இருந்து ஓஹோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பறந்து வரும் ஸ்லோ மோஷனில். ரொம்பவே பார்க்க அற்புதமாக இருக்கும். ஸோ அப்போ தான் அந்த ப்ரொஃபஸர், அதாவது வயசான தாத்தா சொல்லுவார், எந்த ஒரு மனிதன் அந்த ரெயின்போ விங்ஸ் கைட் செய்யப்பட்டு இங்கே வந்து அவனோட ரெயின்போ விங்ஸை வைக்கிறானோ அவன் தான் அந்த ரெயின்போ ஹீரோ அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறமா ஓஹோ வந்துடும். இவங்களும் போயிட்டு பீகாச்சு
வா பேட்டில் பண்ணலான்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு ஓஹோ கிட்ட வா பேட்டில் பண்ணலான்னு சொல்லிட்டு கூப்பிடும். ஓஹோவும் வரும். ஓஹோ வந்ததுனால அங்கே இருக்கிற மற்ற போக்கிமான்ஸ் எல்லாருமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீல் ஆகிடும். அதுக்கப்புறம் வேற என்ன ஓஹோ வர்சஸ் பீகாச்சு சண்டை வெறித்தனமாக போயிட்டு இருக்கும். ஸோ பேட்டில் யார் ஜெயிச்சாலாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. அப்படியே போக்கிமான் சென்டரில் வந்துட்டு ஹேஷ் வந்து பீகாச்சு கொடுப்பான். நஸ்ஜாய் வந்து இந்த வாட்டி யார் கூட பேட்டில் போட்டான்னு சொல்லி கேட்கும்போது ஹேஷ் சிம்பிளாக ஓஹோ அப்படின்னுவான். ஸோ நஸ்ஜாய் இதை கேட்டு வாயப்போல வந்துடுவாங்க. அப்படியே கப்பே நம்ம தாத்தா தான் காமிக்கிறாரு. அவர் நல்ல கிளைமேட் சூப்பராக இருக்கு பாடின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாரு. ஸோ அப்படியே ஜாலியாக ஒரு வானத்தை பார்த்து சொல்லிட்டு இருப்பார். மார்ஷோட அங்கே தான் நின்றுட்டு இருக்கும். இந்த பக்கம் கட் பண்ணி நம்ம ஹீரோஸ் அப்புறம் கிராஸ் எல்லாம் காமிச்சா கிராஸ் நான் இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்ட் ஆக போறாடுன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் மொத்தம் 3 வழி இருக்கும். சோரோவில் வந்து நான் இன்னும் லெஜெண்டரி போக்கிமான்ஸ் எடுத்து படிக்க போறாடின்னுவான். பட் வந்து நான் திருப்பி வீட்டுக்கே போகிறேன், எங்கள் அம்மாவை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவா. ஹேஷ் நீ என்ன பண்ண போறேன்னு கேட்டால் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா, என்னோட ஜேர்னியை கண்டினியூ பண்ண போகிறேன், இன்னும் ஸ்ட்ராங் ஆக போகிறேன், ஒரு நாள் போக்கிமான் மாஸ்டர் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு இருப்பான். ஓகே எப்பயாச்சும் சந்திச்சா திருப்பி பேட்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவான். அப்படியே ஹேஷை காமிச்சா மரத்தில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சரி பீகாச்சு நம்மளோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணாமல்னு சொல்லிட்டு ஜாலியாக ஓடிட்டு இருப்பான். அப்படி நம்ம பேக்ரவுண்டில் வந்துட்டு இந்த உலகத்தில் நம்ம வெவ்வேறு விதமான போக்கிமான்ஸை எங்கே வேணால் பார்க்கலாம். ஸோ அது மக்களாக ஒன்றிணைந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம், காட்டுக்குள்ளே தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுங்க சந்தோஷமாக தான் இருக்குங்க. ஸோ அது வகையில் தான் நம்ம ஹீரோ ஹேஷ் ஃப்ரம் பேலட்டவுன்லேருந்து அப்புறம் அவனோட பார்ட்னர் பிகாச்சுவோட அவனோட அடுத்த ஜேர்னியே இங்கேருந்து தொடங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை தொடர முடிக்கிறாங்க. ஓகே சார் வீடியோ முடிஞ்சிச்சு, படம் முடிஞ்சிருச்சு. படம் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம திருப்பி இந்த படம் போட்டிருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு தெரியல. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் ரீச் ஆகுங்க. இது ரீச் ஆச்சுன்னா இதில் இருக்கிற மிச்சம் 1-2 மூவிஸும் நம்ம போடலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இதுக்கப்புறமா உங்களை ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ அதுவரை உங்களோட மீது விடைபெறுவது ஆர்கே ஃப்ரம் எஸ்எஸ் ஃபேமிலி. பாய்.